பொதுவாக மலச்சிக்கல் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு நீர்ச்சத்து மற்றும் இந்த நார் சத்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஃபைபர் கண்டென்ட், இது ரெண்டுமே நமக்கு கரெக்டாக நம்ம உணவில் எடுத்து நம்ம அதை கரெக்டாக சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது, சரியான விகிதத்தில் இது ரெண்டுமே சாப்பிடும்போது மலச்சிக்கல் அப்படின்ற தொந்தரவு இருக்காது. நம்மளுடைய குடல் பகுதியில் இருக்கக்கூடிய பெரிஸ்டாலிக் மூமெண்ட் அப்படின்னு பவல் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு நமக்கு ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப முக்கியம். ப்ரோபயோட்டிக் இருக்கக்கூடிய உணவுகள் நிறைய சாப்பிடணும். ஸோ அதுக்காக தான் நம்ம ப்ரோபயோட்டிக்ஸ் எங்கெங்கெல்லாம் தேடி போய் சாப்பிட்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கேயும் போக வேண்டாம். தினமும் காலையில் கொஞ்சம் நீர் ஆகாரம், இல்லை பழைய சாதம் சின்ன வெங்காயத்தோடு சாப்பிட்றது, தயிர் சாதம் சாப்பிட்றது, இல்லை நம்மளுடைய வெஜிடபிள்ஸ் எல்லாமே தண்ணீரில் ஊற வைத்து ஒரு 2-3 நாட்கள் கழித்து அந்த தண்ணீரோடு அந்த காய்கறிகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது அதிலே நிறைய ப்ரோபயோட்டிக்ஸ் நமக்கு சேர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான உணவுகள் நம்ம சாப்பிட சாப்பிட மலச்சிக்கல் அப்படின்றது இருக்காது.